முழுமுதற் கடவுளான அந்த சிவபெருமானே ஒருத்தரை அம்மையே அப்படின்னு சொல்லி அவரோட திருவாயால கூப்பிட்டிருக்காரு. வேற யாருக்கும் அந்த ஒரு சிறப்பும் அந்த ஒரு பெருமையுமே இதுவரைக்கும் வாய்க்கப்பெறல. அந்த அளவுக்கு சிவன் கிட்ட அவ்வளோ பெரிய பக்தியும் அன்பும் கொண்டவர் தான் அந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியோட கதை என்னன்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்துல காரைக்கால்னு சொல்லக்கூடிய ஊர்ல தனதத்தர் அப்படிங்கிற ஒரு வணிகருக்கு தவ புதல்வியா இவங்க பிறக்குறாங்க. இவரோட பேர் புனிதவதி. புனிதவதி சின்ன வயசுல இருந்தே கடவுளோட சிந்தனையோட வாழ்ந்து வராங்க. தக்க பருவம் வந்ததும் பரமதத்தன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு திருமணம் செய்து வைக்கப்படுறாங்க. நல்லறம் நடத்தி வந்த புனிதவதி சிவபக்தர்கள் திருத்தொண்டு செய்து வாழ்ந்து வந்தாங்க. நாட்கள் இப்படியே உருண்டோடிட்டு இருந்தது. ஒரு நாள் பரமதத்தனுக்கு அவரோட நண்பர்கள் 2 மாம்பழத்தை கொடுக்குறாங்க. புனிதவதி கிட்ட அந்த மாம்பழங்களை கொடுத்துட்டு அவர் வெளியே போறாரு. அந்த நேரத்துல ஒரு சிவனடியார் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. புனிதவதியார் என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு மாங்கனியில ஒரு மாங்கனியை அந்த சிவனடியாருக்கு அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. உணவருந்தும் வேளையில பரமதத்தன் வீட்டுக்கு வரான். புனிதவதியார் அந்த உணவருந்தும் நேரத்துல மாங்கனிய கணவனுக்கு கொடுக்குறா. மாங்கனியை சாப்பிட்ட கணவனுக்கு மீண்டும் மீண்டும் ஆவலா இருந்துச்சு. ரொம்ப ருசியா இருக்கு, இன்னொரு மாம்பழம் கொடுத்திருந்தனே அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. புனிதவதியார் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இன்னொரு மாம்பழத்தை சிவனடியாருக்கு கொடுத்துருக்காங்க. சொன்னா என்ன பண்ணுவாரு அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு சமையல் அறைக்கு போய் இறைவன் கிட்ட வேண்டுறாங்க. சிவபெருமான நினைச்சு உள்ள உருகி வேண்டுறாங்க. திரு நீலகண்டன் அருளால் புனிதவதியின் கையில இன்னொரு மாங்கனி வருது. அதை கொண்டு கணவனுக்கு கொடுக்குறா. அந்த கனி முதல்ல சாப்பிட்ட மாங்கனியை விட ரொம்பவே இனிமையா இருக்கு. உடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த கனி எங்கிருந்து வந்தது? நான் முதல்ல சாப்பிட்ட கனி இந்த அளவுக்கு ருசியா இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. புனிதவதியாரும் நடந்ததை சொல்றா. முதல்ல நம்புறதுக்கு மறுத்துறா. அப்படின்னா இன்னொரு கனியும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே இறைவன் கிட்ட வேண்டா. மறுபடியும் ஒரு மாங்கனி கையில வருது. அதை பரமதத்தன் தனது கையில வாங்கின உடனே மாயமா மறைந்து போகுது. பரமதத்தனுக்கு அப்பதான் தெரியுது தன்னோட மனைவி ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்தவள். அந்த தெய்வ பிறவியோட இல்லறம் நடத்துவது சரியில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புனிதவதி கிட்ட சொல்லாம மதுரைக்கு செல்றான். மதுரைக்கு போயிட்டு இன்னொரு பெண்ணோட திருமணம் செய்து அங்கேயே இல்லறம் நடத்தி வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த பெண்ணுக்கு புனிதவதியின் பேர் சூட்டி மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்கான். இதை தெரிஞ்ச புனிதவதியின் சொந்தக்காரங்க எல்லாருமே மதுரை மாநகரத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பரமதத்தன் கிட்ட கேக்குறாங்க. ஆனா பரமதத்தனோ புனிதவதியின் காலில் விழுந்து வணங்கி பக்தியோட நிக்கிறாரு. கணவனது இந்த மனநிலையை அறிந்த அம்மையார் நம்ம ஒரு தெய்வ பிறவிங்கிறதுனால நம்ம கூட வாழ விரும்பல அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம இல்லற வாழ்க்கையில இருக்கிறது நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம இறைவன் காலடியிலேயே தஞ்சடையணும், இறைவனுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னோட அழகான உடம்ப போக்குறதுக்காக, அதாவது தன்னோட அழகையெல்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட வேண்டுறாங்க. சிவன் கிட்ட வேண்டி தன்னோட அழகான உருவத்தை மாத்தி பேய் வடிவத்தை ஏற்றுக்கொள்றாங்க. பேய் வடிவம் ஏற்று சிவபெருமானுக்காகவே தொண்டு செய்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட தெய்வீக அனுபவத்தை அற்புத திருவந்தாதிங்கிற நூல் மூலமா வெளிப்படுத்துறாங்க. புனிதவதி காரைக்கால பிறந்ததுனால காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படுறாங்க. காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். காரைக்கால் அம்மையாருக்கு கைலாயம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அங்க போய் சிவபெருமான தரிசிச்சு அவரோட இரண்டரை கலக்கணும் அப்படிங்கிறது தான் காரைக்கால் அம்மையாரோட ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக சிவபெருமான உள்ளம் நெகிழ வணங்குறாங்க. உள்ளம் நெகிழ வேண்டிட்டு கைலாயம் நோக்கி நடந்து போறாங்க. கைலாயம் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஈசன் வாழ்ற இந்த மலையை என்னோட காலால மிதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலையும் கையும் வச்சு தலைக்கீழா நடந்து சொல்றாங்க. இதை பார்த்த சிவபெருமானுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த நொடியே காரைக்கால் அம்மையார் முன் தோன்றி அம்மையே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சிவபெருமானே அம்மான்னு சொல்லி தன்னோட திருவாயால கூப்பிட்டது காரைக்கால் அம்மையாரை தான். அவரை நோக்கி என்ன வரம் வேண்டும் ஈசன் கேட்கிறாரு. அம்மையாரும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானோட ஆணைக்கிணங்க அம்மையார் திருவாலங்காடு என்னும் ஊருக்கு வராங்க. திருவாலங்காட்டில் சிவபெருமானை தரிசித்து மூத்த திருப்பதிகங்கள் என்ற நூலையும் பாடினாங்க. திருவாலங்காட்டில் அம்பலவானரது ஆனந்த திருவடிகளில் இரண்டர கலந்தார்.